வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடு போன வாரம் நடந்த மதுரை மாநாட்டில், முருகனுடைய மாநாட்டில் ஏதோ தப்பா பேச சொல்லி குதிச்சுட்டு இருக்காங்க. நடக்காத சொன்ன மாதிரி நடந்ததானே சொல்றாங்க. இதுல எங்க போய் அவமரியாதைக்கு என்ன வேலை இருக்குது? இது காலகட்டத்தில் நடந்தது. இன்னைக்கு வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் தெரியணும்ல. நம்ம கடவுள் எத்தனை வருஷ காலமா கேவலமா பேசிட்டு இருந்தாங்கன்னு அதைத்தான் சொன்னாரு. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. பேசாம அண்ணாமலை படி பாஜக தலைவராக வந்தா ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கு. ஏன்னா போன போக பார்த்தா அப்படித்தான் இருக்கும் போட்டு இருக்கு. கூட்டணி 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 லெவல்ல இதை தேவையில்ல அப்படிக்கு மண்டையை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு தனிப்பட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் கூட்டம் எவ்வளவு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதிமுக வேண்டாம்னு சொல்ல அதுக்காக ரொம்ப லீவ் கொடுத்த வரை பேசக்கூடாதுல்ல. அண்ணாமலை அப்படின்னு நடக்காத பொய் பேசிட்டாரா சொல்லுங்க. பொய் ஏதாவது தனியா உட்காந்து புராணத்தை எழுதிட்டு வந்தாரா? அண்ணாத்துறை இந்த மாதிரிலாம் பேசினாரு, பெரியார் இந்த மாதிரிலாம் பேசினாருன்னு இருக்குதானே செய்யறாங்க. ஏத்துக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு தலைவரான நீங்க தூக்கி கொண்டாடுங்க. அப்ப அப்படி வேணாங்கிற ஆளுங்க தானே கூட்டத்துக்கு ஆளுங்க போறானே. அப்ப அதுல இருந்தா யோசிக்க வேணாம். மதுரை கூட்டத்துக்கு வந்த பூரா பாஜக தொண்டர்கள் எதாவது நடத்துறது இந்து முன்னணியா இருக்கலாம். ஆனா வந்தது பூரா யாரு? பெரியாருக்கு பெரியாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த எல்லாம் ஒரு ஆளுன்னா மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு இந்த அண்ணாத்துறைங்கிற ஆளை எதிர்த்தலுக்கு தானே, எதிர்வினை ஆற்றாளுக்கு தானே பூரா வந்திருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு. இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட புரியலையா? அதை விட்டு தேவையில்லாத வரைக்கும் அண்ணாமலை பேசினாரு என்னத்தான் பேசினாரு? பொய்யா பேசினாரு. பொறுத்திருந்து பாக்கல என்ன நடக்குது. பேசாம பழையபடி நம்ம அண்ணாமலே பாஜக தலைவராக வந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாம. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. ஐயா சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய் நமக திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம். சொல்லுங்க. என்ன இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அர்ச்சகர் போட்டிருக்காங்கல்ல. சரி. அது டான்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். குத்துப்பாட்டு காட்டுறது. சிறுவில்லிபுத்தூர் அர்ச்சகர் டான்ஸ் ஆடினதா? ஆமா, திராவிட மாடலுடைய அர்ச்சகர். திராவிட மாடல் அர்ச்சகரா? 10 ரூபாய்க்கு சிவனே இங்க பாருங்க. திராவிட மாடலும் எந்த மாடலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. மொத்தத்துல இந்த உலகத்துல நான் தான் யோக்கியன்னு சொல்றதுக்கு இங்க நான் ஒன்னும் புத்தனும் கிடையாது, நீங்க ஒன்னும் ராமனும் கிடையாது. சரியா? அதனால விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த காலம் இங்க சாமியை நம்புங்க. எதுக்கு பூசாரிய பாக்குறீங்க? சாமியார எதுக்கு நம்புறீங்க? எங்க அப்பா தெளிவா சொல்றான், சன்னாசி நிஷ்டையது தவறி எல்லோ அலைவார்கள், ஒண்ணாமது ஜாதி எல்லாம் உலை மெழுகு போல அழிவார், கட்டழிந்து வேண்டாம் சொல்ல வேண்டாம், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. எங்க அப்பன் சொல்றான், இதான் உண்மை. அதனாலங்க இங்க சன்னியாசி நிஷ்டை கலைஞ்சு எந்த சன்னியாசிக்கு நிஷ்டை கை கூடாது. ஏன்னா எங்க அப்பன் தெளிவா சொல்றான், ரஜஸ் தம சாபி பூய சத்துவம் பவதி பாரதா. என்ன சொல்றான் மவனே? இங்க பாரு, 3 குணம் இருக்கு இயல்பா, எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. பேசுற எனக்குள்ளயும் இருக்கு, கோயில பூஜை பண்ற பூசாரிக்குள்ளயும் இருக்கு, கேட்கிற உங்களுக்குள்ளயும் இருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. ரஜகுணம், தமோ குணம், சாத்விக குணம். இந்த 3 குணமும் ஒன்றை ஒன்று அடக்கி ஆளுங்கிறாரு. இப்ப நீங்க 1 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? பூஜை புனஸ்காரத்துல அப்படி இருக்கும்போது நீங்க சாத்விக குணத்துல நீங்க இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்ககிட்ட என்ன குணம் உங்கள்கிட்ட விளையாடுதுன்னா சாத்விக குணம். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒளிகள் பற்று வருது. உலகத்துல இந்த பொருட்கள் மேல, சொத்து வஸ்து ஆடம்பர பொருள் மேல ஆசை வருது. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி மாறுது? ரஜோ குணத்துக்கு மாறுது. அதே பூஜை புனஸ்கரத்துல இருந்த நீங்க தான் ரஜோ குணத்துக்கு மாறுறீங்க, உலகில் பற்றுக்கு வரீங்க. அதே உலகில் பற்றுக்கு வந்த உங்களுக்கு காமம் தலைக்கு தூக்குது. காமம் தலைக்கு வேறு காமம் ஏறுது. அப்போ அந்த ரஜோ குணத்தை மிதிச்சு தமோ குணம் மேலோகுது. ஒரே மனுஷனுக்குள்ள 3 குணமும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ரஜஸ் தமஸ் சாபி போய் சத்துவம் போதி வரையும் பிள்ளைகளை அப்பா சொல்றான் பாருங்க, மோனே 3 குணம் இருக்கு. மண்ணில் 3 ஆசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் என்பதை சொல்றேன். இந்த 3 ஆசை எப்படி வருமா? உங்களை அறியாமலே வந்துருமா. திடீர்னு பூஜை புனஸ்கரத்துக்கு போயிருவீங்க, திடீர்னு உலகில் பட்டுக்கு வந்துருங்க, திடீர்னு காம உச்சத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தவறா போயிடும். இதான் எங்க அப்பன் சொல்றான், சன்னாசி நிஷ்டை தவறியவர்கள் முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைங்க. ஒருத்தன் கூட இல்லடா. யாரு? பகவான் சொல்றான். எங்க அப்பன் சொல்றேன், எங்க அப்பா வார்த்தை பொய்யாவுமா? இறைவனுடைய வார்த்தை பொய்யாவுமா? அப்போ அவனே இந்த குணம் இந்த குணத்தை கடந்து இந்த 3 குணம் என்னை மாயை, இதை கடக்க அரிது. ஆனால் யார் என்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை கடந்து விடுகிறார்கள். அதாவது
உலகியலில் இருந்து வெளியேறுகிறார்கள். அதாவது பிறவிங்கிற இந்த துன்பத்திலிருந்து இறப்புக்கு அப்புறம் மோட்சம் விடுதலை அடைகிறாங்க. அப்ப இந்த 3 குணமும் எல்லா மனுஷன் ஆட்டி படிக்க. அப்ப இந்த சிறுவிழிபுத்தூர் அன்னைக்கு டான்ஸ் ஆனாங்களா அர்ச்சகர், அவங்க விதி விளக்கு, அவங்களும் பொம்மைங்க கருவிங்க. இவங்க ஆட்டி படைக்கிறது முக்குணங்கள் மேய. இங்க ஒரு பெரிய இப்ப எல்லாமே யோக்கியன் ஆயிருமா? ஐயோ போரு பூசாரி எல்லாம் இப்படி கேவலமா நடந்துக்கிறானியாடா, டேய் நீ யோக்கியனாடா, நீ யோக்கியனா? நீ பேசுற உன் குற்றத்தை பாடுறா. நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. அவன் செஞ்சது அவனுக்கு செஞ்சது ஒண்ணு பெரிய இதுன்னு 10 ரூபாய்க்கு 3. நல்லா புரிஞ்சுடுங்க. உண்மையான அர்ச்சகர் யாருங்கிறீங்க? 6 தத்துவம், 32 அறம், சரிங்களா? மன்னிக்கணும், 96 தத்துவம், 32 அறம், தர்மம், 32 தர்மம் இருக்குது, 6 சாஸ்திரம், 4 வேதம். இத முழுமையா படிச்சு அதன்படி நடக்கிறவன் தான் உண்மையான பிராமணன், அவன் தான் உண்மையான பூசாரி. நீங்க விடுறீங்களா? நீங்க அவனெல்லாம் அடிச்சு துரத்திட்டீங்க. எல்லாமே இப்ப ராணுவத்துல போய் இருக்காங்க பிராமணர்கள், பெரிய பெரிய கலெக்டர் நீதிபதியா இருக்காங்க, எல்லாமே கலெக்டர் ஆயிட்டாங்க. இவனுக்கு எதுக்குலாம் வம்பு? நம்ம பூசையும் பண்ண விட மாட்டேங்கிறான், நம்ம தொந்தரவு பண்ணான்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு? எல்லாமே டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? எதுக்குடா வம்பு? இவனோட்ட எதுக்குடா மாரடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ என்ன பண்ணிடுறாங்க? வேண்டாண்டா, நீங்க எவனோ பூசை பண்ணி தொலைங்கடா, நாங்க போய் அமெரிக்காவில போய் அங்க வேலை பாக்குறோம். நாங்க உலக நாடு முழுவதுமே இன்னைக்கு பிராமணர்கள் போயிட்டாங்க, ஐயர்கள் போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க அவங்க பூசை பண்ணா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஒருத்தன் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணுங்க, ஒருத்தன் பிராமணர்களுக்கு பூணூல் எதுக்குங்க? என்ன கொஞ்சம் பாடாயா படுத்துறீங்க பிராமணர்களை? நீங்க கொஞ்சம் பாடாயா? நான் என்ன சொல்றேன், உங்க சோத்துல எந்த பிராமணன் மண்ணள்ளி போட்டானா? அவங்க பாட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க பிராமணர்கள். உடனே என்ன இவன் பிராமணருக்கு சொம்பு தூக்குறான்னு எனக்கு என்கிட்ட மல்லு கட்டுவானுங்க, நீ கமெண்ட்ல கம்பு சுத்துவானுங்க. இதெல்லாம் சேனல்ல யூடியூப்ல போட்டேன். அப்ப நான் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாம் தவறிட்டு அப்புறம் 10 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும். அது ஆடும், அது குடிக்கும், அது உருளும் புரளும், எல்லாம் பண்ணாதான் செய்யும். ஆமா, 10 ரூபாய்க்கு 3, 10 ரூபாய்க்கு 3. அதனாலங்க அப்புறம் இதுல அதுக்காக நான் அவங்கள குறை சொல்லல. அவங்கள குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல, இல்ல எனக்கு தகுதி இருக்கா? விட்டுருங்க. இங்க பாருங்க, களி மாயை. நீ சாமியை பாரு, எதுக்கு பூசாரிய பாக்குற? இங்க எவனுமே சாமியை பாக்குறது இல்ல, எல்லாம் போய் இந்த சாமியார்கள் மந்திரவாதிகள் கால போய் விடுறான். அததான் எங்க அப்பன்னு சொன்னா, மவனே திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார், அச்சமுடம் தண்டம் அதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டவதெல்லாம் தெய்வம்னா கையெடுப்பார். அடுத்த வரையும் சொல்லக்கூடாது, தடை பண்ணிட்டாங்க. கந்த சஷ்டி கவசத்துல கூட அந்த வார்த்தை வருது, அது சொல்லக்கூடாது. அதனால பரம்பொருள் சொல்றான், நான் சொல்லல, எங்க அப்பன்னு சொல்றான். இதை விட்டு நீங்க பூசாரி காலையும் சாமியார் காலையும் விழுறீங்க. ஏன்? இங்க பாருங்க, இந்த கை நம்ம அப்பா சிவனை தவிர யாரையும் வணங்க கூடாதுங்க. தேவர்களை மட்டும் தான் நீங்க வணங்கணும். பிரம்மா வணங்குங்க, விஷ்ணு வணங்குங்க, மனுஷனை வணங்க கூடாதுங்க. இந்த கை எங்க போனாலும் இங்க எல்லா முக்குணங்களுக்கு பயப்பட்டவன் தாங்க எவனுமே. அதான் எங்க அப்படி சொல்லிட்டான், தன்னாசி நிச்சயது தவறியல. எவன் யோக்கியன்? நான் யோக்கியனா? நான் யோக்கியனா சொல்லுங்க, எனக்கு தகுதி கிடையாது. நீங்க யோக்கியனா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் எப்பவுமே சாத்திய குணத்துல இருக்கேன். ஒத்துக்க முடியாதுல்ல. என்னது? சரிங்க, சரி, அது நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது, அது மக்கள் சொல்லணும். சரி விட்டுருங்க. அப்போஜி நான் என்ன சொல்றேன் ஐயா, இதெல்லாம் இங்க பாருங்க, களிமாயை. இங்க யாரையும் குறை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்ல. கடந்து போங்க. நம்ம வந்ததே ஜீவன் மோட்சம் அடைகிறதுக்கு தான். இந்த பிறவிங்கிற பெருங்கடல், இந்த துன்பத்துல இருந்து நம்ம வெளியே போகணும். மறுபடியும் இலை தலை கொடி புழு விலங்கு பறவையா மறுபடியும் பிறவி நமக்கு வந்துடக்கூடாது, பிறவி எடுத்துடக்கூடாது. அதுக்கு வழியை தேடுங்க. அதுதாங்க, இங்க வேற ஒண்ணு இல்லைங்க. கடவுளே, இந்த மனுஷ பிறவி அரிது, மானிடனாய் பிறத்தல் அரிதுங்க. இது பெரிய வாய்ப்பு, இந்த மனித பிறவி கிடைத்தது. அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம். 6 பிறவி அரியே உன்னை நினையாமல் தூருமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் 6 இணைத்து வைகுண்டம். இவன் எங்க அப்பனை 7வது பிறவியில் 6 பிறவில நீங்க கண்டபடி கட்ட வார்த்தை போட்டு திட்டினீங்களாம் கூட, தீக்காக்கார மாதிரி தீக்காக்காரங்க திட்டான்கள் அந்த மாதிரி திட்டினீங்களாலும் கூட 7வது பிறவில எங்க அப்பனை எல்லளவு நினைச்சாலும் உங்களை வாரி அணைச்சு வைகுண்டம் மோட்சம் கொடுத்துறான். எல்லளவாவது நினைங்க, விட்டுருங்க. எல்லளவாவது நினைங்க, வேண்டாங்க. எவன் பூசாரி ஆடினான்னு எவன் ஆடினா நமக்கு அப்பாவை தான் பாக்கணும், சிவனாத மட்டும் தான் பாக்கணும். மனுஷ பயிர்களை பார்க்க கூடாதுங்க. எவனோ ஆடிட்டு போறான். நானும் பார்த்தேன், எல்லா சேனல்களையும் அப்படியே போட்டு இது பண்றானுங்க. என்னமோ ஏயா நீ முதல்ல யோக்கியமாடா நான் கேட்கேன். அடுத்தவனை ஏடா குறை சொல்றீங்க? விடுங்கடா, இங்க நம்ம முதல்ல திருந்தணுங்க, அடுத்தவனையும் குறை சொல்லணுங்கிறேன். அது சரி. அதனாலயா விட்டுருங்க, இதெல்லாம் மாயா, கடந்து போங்க. அதனால சரியா, வேற என்ன சந்தேகம்? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகம், அந்த டான்ஸ் குத்துப்பாட்டா பரதநாட்டியமா? 10 ரூபாய்க்கு 3. நான் தான் சொல்லிட்டேன்ல, 32 அறம், 6 சாஸ்திரம், 4 வேதம், 96 தத்துவம் கற்ற பண்டிதர்கள்
வேத விற்பனர்கள் பிராமண குல மக்கள் எல்லாம் நீங்க கண்டபடி பேசி பேசி திட்டி அவங்க கோயில விட்டே துரத்திட்டீங்க. 10 ரூபாய்க்கு 3 விலை மலிவுன்னு 10 ரூபாய்க்கு 3 பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டு விடுறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அதான் எங்க அப்பன் சொன்னான், கோவிலிலை பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியர்க்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல். அடுத்த வரி சொல்லக்கூடாது. கள்ள பெண்ணாருக்கு இணக்கமா தான் இருந்து என்ன எடுக்கிறேன்னு சொல்லி அப்ப தெளிவா சொல்றான். இவங்களுடைய புத்திய கணக்கன் முதல் சேகர்பாபு வரைக்கும் சொல்றாரு எங்க அப்பன். சேகர்பாபு வரைக்கும் எப்ப சொல்றான், இவங்க இப்படிதான் இருப்பான். கலியறினால என்னுடைய கோயில் சொத்து என்னுடைய முதல் கொள்ளை அடிப்பான். 10 ரூபாய்க்கு 3 உள்ள புகுந்துரும். உண்மையான வேத பண்டிதர்கள் துரத்திடுவான். உண்மையான ஐயர்கள் எவங்க உள்ள இருக்கான் சொல்லுங்க. எல்லாத்தையும் நீங்க பேசி பேசி துரத்தி விட்டீங்க. அப்புறம் விலை மலிவுன்னு சொல்லி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் அவன் இப்படிதான் பண்ணுவான். அவன் குத்து அந்த நாட்டியத்தை பார்க்கும்போது பரதநாட்டியமா குச்சிப்புடியான்னு எனக்கே தெரியலங்க. நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க. ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போல. சிவாஜி ஐயா தயவுசெய்து விட்டுருங்க. பாருங்க வேண்டாம். விலை மலிவா இருக்கு நீங்க தான் ஏத்துக்கிறீங்க. விலை மலிவா இருந்தா அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால விட்டுருங்க. இதெல்லாம் நீங்க பிராமணர்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க, அவ்வளவுதான். சரியா? அன்னைக்கு வேதம் மோதிய வேதியர் கோர்மலை, நீதி மன்னர் நெறினுக்கு ஒரு மலை, மாதர் கற்புடைய மங்கையர் ஒரு மலைன்னு மும்மாரி பஞ்சு தானே அன்னைக்கு. அப்படியா? வரிசை என்ன சொல்றேன், அரிசி வித்திடும் அந்தனருக்கு ஒரு மலை, வரிசை தப்பிய மன்னனுக்கு ஒரு மலை, புருஷனை கொண்ட பூவிற்கு ஒரு மலை, மும்மாரி மழை பெஞ்சு அழிக்குங்கிறான். அதுவும் மாசம் பையாதான், வருஷத்துக்கு 3 மழை பெஞ்சு அழிக்கும் நாட்டங்க. இங்க இருக்க நீதம் கொலைட்டீங்க. என்னைக்கு கலியம் பிறந்தானோ அன்னைக்கே இந்த யுகம் முடிஞ்சது. கலியுகம் முடிஞ்சு நீ தர்மயுகம் வர்ற வரைக்கும் நீங்க தலைகள் தண்ணி குடிச்சாங்க திருந்த முடியாது. எவனும் திருந்த மாட்டான், எவனுமே திருந்த மாட்டான். புரிஞ்சுக்கோங்க. தர்மயுகம் வர்ற வரைக்கும் இப்படிதாங்க இருக்கும் இந்த யுகம். நீங்க அப்பாவை தேடுங்க, அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போயிருங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் நந்தி கலியும் பறக்கும்போது நந்தி தேவரையும் சொல்லிட்டான். எங்க அப்பா கிட்ட இருக்கான் பாருங்க நந்தி. அவன் சொல்றான், தலம் தான் சிவனோட சொல்றான், தலம் தான் இலகி தான் வந்ததாலே குளம் தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பெரிய வேதம் பழுது வரும் கண்டீர. முடிஞ்சு போச்சு. வேதத்தை எவனும் கை கொள்ள முடியாது. எப்படி கை கொள்ள முடியும்? கலிய விட மாட்டான். வேதத்தை எடுத்தாலே உங்களை துரத்துறான். இன்னைக்கு பிராமணர்கள் எல்லாமே ஆடிட்டர் ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் மாறிட்டலாம். அதான் சாமி சொல்றாரு, குளம் தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பெரிய வேதம் பழுதுவரும் கண்டீரே. இப்போ ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விமானத்தை யார் ஓட்ட முடியும்? நல்லா தேர்ச்சி பெற்றவன் தான் ஓட்ட முடியும் இல்லையா? அது மாதிரி தாங்க எல்லா தொழிலும். இப்ப என் தொழில் பணையறது, எங்க அப்பா பணையறாரா, எனக்கு குல தொழில் பணையறது. சரியா? இப்ப எனக்கு பணையற சொன்னீங்கன்னு வைங்க, நான் நீட்டா போய் பணையறு மேல பாலையெல்லாம் சீவி நொங்கு எடுத்து இது பதனி எடுத்துருவேன். ஏன்னா என் குல தொழில் அது. ஆனா என்ன கொண்டு விமானம் ஓட்ட விட்டீங்கன்னா சீமானா அவரை விடுங்க. உங்களுக்கு என்னங்க சீமான் மேல பிரச்சனை? போய் நேரா ஒரு வீட்டுல போய் கேட்டுவாங்க. அரசியல கலக்காதீங்க. இங்க பாருங்க, அரசியல் ஆன்மீகத்துல கலக்காதீங்க, விட்டுருங்க, வேண்டாம். அப்ப இங்க பாருங்க, இப்ப எனக்கு பணையற தெரியும், என்ன போய் ஏரோப்ளைன் ஓட்ட விட்டீங்கன்னா எப்படி ஓட்டுவேன் சொல்லுங்க? அந்த மாதிரி தெய்வம்னா பயம் இருக்கணும். உண்மையா அவன் பயப்படுவான். ஐயோ பகவானே பகவானேம்பா. இங்க பகவானாவது மண்ணாங்கட்டியாவது தனம் தானியம் பசும் தீர்காசுதே பரமாத்மாகம் யக்னோயம் பரமபத்ரமஜகம் அப்படின்னு மந்திரம் சொன்னா மட்டும் போதுமா? யார் வேணாலும் சொல்லலாமே. அதுக்கு குறை சொல்லல. அதாவது சிரத்தையோட செய்யணும். எந்த இதுவுமே சிரத்தையோட செய்யக்கூடிய தானமும் தவமும் பலன் கொடுக்கும். சிரத்தை இல்லாத செய்யக்கூடிய தானம் தவம் பூஜை புனஸ்கரம் அது பயன் தரா. அது இவ்வுலகிலும் பயன் தராது, பரத்திலும் பயன் தராது. இறப்புக்கு அப்புறம் அது மோட்சம் இது கிடைக்காதுங்க. எல்லாம் சிரத்தையோட செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க பிராமணர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அடிச்சு துரத்துனீங்க. அவங்க எல்லாம் கிட்டக்கு நல்லாதான் இருக்காங்க. எந்த பிராமணன் கெட்டு போயிட்டான்னு சொல்லுங்க? நல்லாதான் இருக்காங்க. கலெக்டர் ஆயிட்டாங்க, டாக்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, நீதிபதியா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, காவல்துறையில இருக்காங்க, வெளிநாட்டுல ஐடி கம்பெனில வச்சிருக்காங்க. சிறுதிரு வெம்பு யாரு? சிறுதிரு வெம்பு யாருங்க? ஐயர் தானே இல்லையா? சொல்லுங்க ஐயர் தானே. அவரு சாப்ட்வேர் கம்பெனி அவரு பணக்காரன் ஆகலையா? ஐயர் தானே. இப்ப நீங்க அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க அவரை துரத்தாம இருந்தீங்கன்னா இப்ப அவரு கோயில பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்காரு? அதனால நீங்க பிராமணர்களை குறை சொல்லி அவங்க பிராமணர்கள் நல்லாதான் இருக்காங்க. நீங்க தாங்க கெட்டு போறீங்க. அப்புறம் குத்துதே கொடையுதே ஆடுறான் பாடுறான்னா ஆடதான் செய்வான். நீதான் குளறி போச்சு. நான் சொல்லல, எங்க அப்பா பகவான் சொல்றான், நீதான் குளறி விட்டது. அதான் எங்க சொன்னா, தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மை நெறிய பெண்ணார் மணி நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் எந்த நீதமும் செல்லாது, மண்ணா போச்சு. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நாசமா சரி வேண்டாம் விடுங்க. நான் இதுக்கு வருந்தோம், நம்ம இதுக்கு வருந்தணும். இது இந்த யுகத்துக்கு வயது, அதாவது கலியுகத்துக்கு வயதாகி போச்சு, முத்திட்டு அழிய போகுது. தர்மயுகம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும்.
அதான் எங்க பஞ்சனா மாசு களியறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் தான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் குவளையத்தை நான் கிறக்கி சாப்பிடும் நஞ்சை வாழைப்பெண் மலரை சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை ஒரு அணியில் அது எம்பெருமா திரட்டும் கலியுக தொடக்கத்துல முடிவுல அந்த பிள்ளைகள் மட்டும் தர்மயுகத்துல அலங்கரிப்பாங்க, மீது அவ்வளவு பேர் செத்து போயிடும், அழிச்சிருவாரு. சாப்பிடுவேன் நஞ்சை, நஞ்சினாரு துஷ்டன், எல்லாத்தையும் ஒழுங்குவேங்காரு, அழிப்பேன் வாழைப்பேன் பாலரை ஒரு கிடைக்கு கீழே தர்மயுகத்தை கொண்டு வந்து எங்க போறாரு, துவாரகையை தொலைக்கி விட்டுருவாரு. கடலுக்குள்ள இருக்கலாம் துவாரகை, அந்த துவாரகை மேல வந்துடும். மீது இங்க இந்த பக்கம் எல்லாம் கலிக்கரையை தான் எழுத்தி கடற்கரையில் முழித்து கன்னி பெற்ற பிள்ளைகளும் கருத்தாகவே கூடி. அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ஒரு அணியில திரட்டி அங்க கொண்டு போய் இங்க எல்லா பயிலும் அழிக்க போறாரு. அழிச்சு புது வாயு புது மனு புது ருட்சம் சொர்க்கத்துக்கு இணையா இருக்குங்க இந்த உலகம் பூலகம். அவ்வளவு அழகா பண்ண போறாரு சாமி. தர்மயுகம் வரப்போகுது, தயாரா இருங்க. நம்ம அதுக்குள்ள மோட்சத்துக்கு போயிடலாம், நீங்களும் அதுக்குள்ள முக்திக்கு போயிருவீங்க, நானும் போயிருவேன். அதனால நமக்கு இந்த உலகம் வேண்டாங்க, விட்டுருங்க. இந்த யுகம் அப்படிதான் இருக்கும். இதுல வந்து டான்ஸ் ஆடுறான், பூசாரி ஆடுறான், எல்லாம் ஆடதான் செய்வாங்க. எல்லா பயிலுக்குள்ளயும் 3 குணம் இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அந்த குணம் மாறி மாறி விளைச்சிக்கும். தேவர்களில் ஒருவன் இல்லைங்கிற முக்குணம் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகில ஆகாயத்துல வானவர்களில் தேவர்களே ஒருவன். ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரர் மேனகையை பார்த்த உடனே ஜீன்ஸ் பேண்ட், கூலிங் கிளாஸ், பான்ஸ் பவுடர், பேரல் லெவலி எல்லாம் போட்டுட்டு அப்படி மினிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டாரு. யாரு? ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரர். நீங்க நம்மளா என்ன விஸ்வாமித்திரோட பெரிய ஆளா? சொல்லுங்க ஏங்க. அதெல்லாம் பெரிய முனிவர்களாலே முடியலங்க. நம்மள எனக்கு இலை சருகு போல தூசுங்க. நான் யாரு? ஒரு தூசி. நீங்க யாரு? அப்பாவே சொல்றான் முடியாது மகனே, என்ன மாயிடாது, எப்படிடா கிடப்ப? அப்பாவை சரணடைஞ்சிக்கோ, கடந்துருவாங்க. அப்பாவை சரணடைங்க, சரிங்களா? அதனால அப்பாவை கட்டியா பிடிச்சுக்கோங்க. வேண்டாம், அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சிட்டு அப்பா என்ன களியில பறக்க வச்சுட்டியப்பா, என்ன எப்படியாவது என்ன இந்த மோட்சத்தை வீட்டுக்கு கூட்டு போயிருப்பா, எனக்கு வேண்டாப்பா, இந்த யுகம் மீண்டும் என்ன பிறவிக்குள்ள ஆக்கிறாதப்பா. ரஜசி பிள்ளை கத்துவா கர்ம சங்கி ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூடைய ஜாயதேங்கரு. நீ வந்து என்ன அடையாதவரையும் இந்த மனித ஆத்மாக்கள் பொழு விலங்கு பறவைன்னு 65 லட்சம் யோனி பிறவி எடுக்குங்காரு. செத்து பெத்து சாகணும், அப்புறம் தான் மனித பிறவி கிடைக்கும். இந்த பிறவி வாய்ப்பு பயன்படுத்துங்க. அப்பாவை தேடிக்கிடுங்க, மோட்சத்துக்கு போயிருங்க, பிறவி வேண்டாம். நீ அரசியல்வாதி அப்பாவை சொல்லாதீங்க. திமுக அப்பாங்க, திமுக அப்பா, அது அவங்களுக்கு அப்பா வந்துட்டு போறாரு. எங்க அப்பா பரலோகத்துல இருக்காங்க, பரமனுங்க. அதான் எங்க அப்பா சொன்னா பாருங்க, அழகா அன்னைக்கு சொன்னா, பரிசுத்து ராஜன் பரமன் என்னை கண்டதுண்டு, பயந்திங்கே ஓடி வந்தேன், மார்க்கண்டே என் கண்டதுண்டு, மறைந்திங்கே ஓடி வந்தேன், பரிசுத்து ராஜன் கண்டதுண்டு, பயந்திங்கே ஓடி வந்தேன், வையகத்தில் யமனும் மாயன் என்னை கண்டதுண்டு. எங்க அப்பா அன்னைக்கு களி பறந்தோடனே அவனே தலைதறிக்க ஓடி இருக்கான். மாயூர் பெருமாள் களியும் பறந்தோடனே ஐயோ அவன் கண்ணு பட்டா நம்ம போக முடியாது வைகுண்டம் சொல்லிட்டு தான் எங்க அப்பா சொல்றான் பாருங்க, கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் ஈசனும் தரணியில் பொருந்திட வழியுள்ள மாயின் சிறங்குற. எங்க அப்பா எனக்கு பயந்து ஓடி வந்தான், ஐயோ களியும் கண்பட்டா எல்லா சோழியும் முடிஞ்சிருமே, பீஸ் புடிங்கிருமேன்னு சொல்லிட்டு அவனே பயந்து ஓடி வந்திருக்கான். நீங்களும் நானே ஏமாத்துறோம். களி முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. களி முடிஞ்சதுக்கப்புறம் எங்க அப்பா கையிலேயே ஆட்சி வரும். சிவபெருமா கொடுத்த வரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. களியனுக்கு அவன் கொடுத்த வரம் தோக்க போகுது, முடிய போகுது. அது வரைக்கும் இங்க இப்படிதாங்க இருக்கும். நீங்களாம் யாருமே திருத்த முடியாது. அதனால 10 ரூபாய்க்கு 3 சோப்பு டப்பா மாதிரி தான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் வைக்கிறேயா.